இந்த வீடியோல மேக்ஸ்ல அல்ஜிப்ரால இருந்து ஒரு சம் பார்க்க போறோம். இப்படி ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டாங்க. இந்த பாலினாமியல் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா, ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு எம்மோட வேல்யூ என்ன, என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. இங்க என்ன போடுறோமோ அதைத்தான் இங்கேயும் போடணும், ஓகேவா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஏன் நான் இதை போடுறேன் அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வரணும், சேமா வரணும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து சேமா வந்துருச்சு. சப்ராக்ட் பண்றேன், அப்ப கீழே இருக்க டேர்மோட சைன் மாறும். பிளஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆயிரும். அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு டேர்மை நான் கீழே இறக்கிக்கிறேன். மைனஸ் 8 எக்ஸ் கியூப் பிளஸ் எம் எக்ஸ் ஸ்கொயர். இங்க எழுதியிருக்கத 2ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதிக்கணும் 2x ஸ்கொயர். இங்க நான் ஒரு நம்பர் எழுதணும், அதோட 2x ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு மைனஸ் 8x கியூப் வரணும். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா இங்க இருக்குல்ல, இது எழுதிக்கங்க, மைனஸ் 8x கியூப் டிவைடட் பை இங்க இருக்க எழுதிக்கங்க 2x ஸ்கொயர். எக்ஸ் 2 ஆட்டி இருக்குன்னு அர்த்தம், இங்க எக்ஸ் 3 ஆட்டி இருக்குன்னு அர்த்தம். இப்போ ரிமைனிங் ஒரு ஆட்டி தான் இருக்கும். ஸோ இந்த கியூபை மட்டும் அடிச்சு விட்டுறலாம். 2 1s are 2 4s are. நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் 4x அப்படின்னு கிடைக்குது, ஓகேவா? அப்போ இங்கே மைனஸ் 4x 2x ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 4x மைனஸ் 8x கியூப். இங்கே என்ன எழுதுகிறோமோ அதவே இங்கே எழுதிக்கணும், மைனஸ் 4x மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 4 into 4 16x ஸ்கொயர், ஓகேவா? மைனஸ் போட்டுடலாம், சைன் சேஞ்ச் ஆகும், பிளஸ் மைனஸ் மைனஸ் 8x கியூப் பிளஸ் 8x கியூப் கேன்சல் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா m மைனஸ் 16x ஸ்கொயர் இருக்கு, ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயரை காமனா வெளில எடுத்துட்டேன், எம் மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு டேர்ம் நான் கீழே இறக்கிக்கிறேன், பிளஸ் என்எக்ஸ் பிளஸ் 16, ஓகேவா? அடுத்து பாருங்க, இங்க இருக்கிறத 2ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதணும் 2x ஸ்கொயர் மைனஸ் 8x, ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா எம் அப்படின்னு இருக்கு, ஓகேவா? லெட்டர் வந்து அது வேரியபிள்னு சொல்லுவோம், நம்மளுக்கு வேல்யூ தெரியாது. அதனால ஃபர்ஸ்ட் டேர்ம் சேமா எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது தெரியாது. செகண்ட் டேர்ம்ல என்ன இருக்கு, ஆனா தேர்ட் டேர்ம் என்னது 16 அப்படின்னு இருக்கு, ஓகேவா? கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா கண்டிப்பா ரிமைண்டர் என்னவா இருக்கும், 0வா இருக்கும், ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா லாஸ்ட் டேர்மை எப்படி கரெக்டா சேமா கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்கலாம். பிளஸ் 4 பிளஸ் 4 4 into 4 தான் வந்து என்ன, 16, ஓகேவா? 2x ஸ்கொயர் இன்டு 4 8x ஸ்கொயர் மைனஸ் 8x இன்டு 4 மைனஸ் 32x 4 into 4 பிளஸ் 16. சப்ராக்ட் பண்றோம், சைன் சேஞ்ச் ஆகும், இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். பிளஸ் 16 மைனஸ் 16 கேன்சல் ஆயிரும். எனக்கு ரிமைண்டர் 0. இது இருக்கட்டும், நான் ரிமைண்டர் 0ன்னு போட்டேன். எதனால 0ன்னு போட்டேன்னா கொஸ்டின்லேயே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பெர்ஃபெக்ட் சொன்னா கண்டிப்பா ரிமைண்டர் என்ன வரணும், 0 வரணும். ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. எதனால அப்படின்னா இட் இஸ் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, m மைனஸ் 16 ஸ்கொயர் மைனஸ் 8x ஸ்கொயர் ஈக்குவல் டு 0, ஓகேவா? m மைனஸ் 16 x ஸ்கொயர் ஈக்குவல் டு 8x ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும்.
எம் மைனஸ் 16 ஈக்குவல் டு 8 அப்படின்ட்டு இருக்கு. எம் ஈக்குவல் டு 8 மைனஸ் 16 வரும்போது ப்ளஸ் 16, எம் இஸ் ஈக்குவல் டு 24. ஓகேவா? அடுத்து பாருங்க, இங்கே பாருங்க, nx plus 32x equal to 0. nx equal to 32x equal to அங்கிட்டு வரும்போது minus 32x. xம் xம் கேன்சல் ஆயிரும். n is equal to minus 32. ஸோ எம்மோட வேல்யூ 24, என்னோட வேல்யூ minus 32. ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? இங்கனக்குள்ள பாருங்க, இங்கனக்குள்ள இருக்கிறதுனா மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு. எம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ரெண்டுலேயுமே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, அதனால எக்ஸ் ஸ்கொயரை காமன் எடுத்துக்கிறேன். ரிமைனிங் இருக்கிறது எம் மைனஸ் 16. இதுதான் இங்கே எழுதியிருக்கு. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாட்டி மறுபடியும் பாருங்க, கண்டிப்பாக புரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.